காலையில் ஒரு கப் காஃபி குடிக்கலைன்னா அந்த நாளே எனக்கு ஓடாது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு என்னென்னா, நானும் என் நாத்தனாரும் போன மாதம் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ ரோட்டு ஓரத்தில் ஒரு செம்பருத்தி செடி நின்றுச்சு. அதை வேரோட பிடுங்கி பார்த்தோம், வரல. சரி கட்டிங்ஸ் வச்சு வளருதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு 2-3 குச்சி மட்டும் ஒடிச்சிட்டு வந்தோம். யூடியூப்பில் பார்த்து தான் கட்டிங்ஸ்லேருந்து எப்படி செடி வளர்க்குறதுன்னு யூடியூப்பில் பார்த்து தான் இந்த இதை நட்டு வச்சேன். கவர் போட்டு மூடி வைக்க சொன்னாங்க. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நல்ல தழுத்து இருந்துச்சு. சரி, ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் அது நல்லா வளருதா இல்லைன்னா கருகுதா தெரியல, பார்ப்போம் வெயிட் பண்ணி. அப்புறம் நேற்று வச்சு சாம்பார் இருந்தது. தோசை சுட்டு மதியம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அப்புறம் காலையிலே மீன் எங்கள் ஏரியாவில் வீட்டுக்கிட்டே மீன் கொண்டு வருவாங்க. சாலை மீன் தான் கொண்டு வந்திருந்தாங்க, வேறு மீன் இல்லை. சாலை மீன் ரொம்ப சத்து. சரி அப்படின்னு 50 ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கினேன். 50 ரூபாயில் நல்ல ஒரு மதிய சாப்பாடுனா அது மீன் சாப்பாடு தான். எங்கள் ஏரியாவில் சீப்பாக கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மதியம் சாப்பிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.